ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சினி டாக்கீஸ் தமிழ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம டெவில் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னடா போஸ்டரை பார்த்தாவே பயங்கரமாக இருக்குது, இது நல்ல பேய் படம்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. இந்த படத்துக்கு முதல் முறையாக மிஸ்கின் மியூசிக் பண்ணியிருக்காரு. அவரோட தம்பி ஆதித்யா தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. மிஸ்கின் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு ஹீரோவாக வித்தார்த்தும் ஹீரோயின் ரோலுக்கு பூர்ணாவும் பண்ணியிருக்காங்க. வாங்க படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். வித்தார்த்துக்கு பூர்ணாவுக்கும் ஸ்டார்டிங்கில் மேரேஜ் ஆகுது. அவங்க மேரேஜ் ஆனாலும் அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் தான் இந்த மேரேஜை பண்ணிக்கிறாங்க. பூர்ணா வித்தார்த்துக்கிட்ட நெருங்கி பழகலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் வித்தார்த் விலகி விலகி போகிறாரு. இதிலிருந்து தான் கதை ஆரம்பமே ஆகுது. ஆனால் பூர்ணா காரில் போயிட்டுருக்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது. அந்த ஆக்சிடெண்ட்லேருந்து திரிகுனும் பூர்ணாவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அடிக்கடி மீட் பண்ணும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு லவ்வாக மாறுது. இவங்களோட சீன் படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி வித்தார்த்துக்கும் இன்னொரு பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்து அவங்க லவ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு நாள் வித்தார்த்தும் அந்த பொண்ணும் ஒன்றா இருக்கிறது பூர்ணாவுக்கு தெரிய வந்துடுது. அதே மாதிரி பூர்ணாவும் அந்த திரிகுனும் ஒன்றா இருக்கிறது வித்தார்த்துக்கு தெரிய வருது. இதனால் வித்தார்த்துக்கும் பூர்ணாவுக்கு என்னென்ன பிரச்சனை வருது, அதிலிருந்து படத்தை எப்படி கொண்டு போய் கிளைமேக்ஸை யாருமே எதிர்பார்க்காத வகையில் முடிச்சிருக்காரு. ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு ரொம்பவே ஸ்கோப் இருக்கிற படமாக இருந்ததுனால பூர்ணாவோட நடிப்பு நல்லாவே இருந்துச்சு. அவங்க நல்லாவே அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. வித்தார்த்து வழக்கத்துக்கு மாறாக ஒரு நல்ல கேரக்டர் நடித்து அவரோட கேரக்டரை ஃபுல்ஃபில் பண்ணார். படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இவங்களோட சீனும் வித்தார்த்தோட சீனும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக போச்சு. அப்புறம் என்னடா இந்த படத்துக்கு டெவில்னு பேர் வச்சுருக்காருன்னு பார்த்தா, நம்ம மனுஷனோட தீய சக்தியும் தீய எண்ணங்களையும் பிரதிபலிக்கிற மாதிரி இந்த டெவில்ங்கிற பேர் வந்திருக்கு. இந்த படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தா ஃபஸ்ட் ஹாஃப் எல்லாமே ரொம்ப ப்ளஸ்ஸாக அமைஞ்சுது. என்ன தான் ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப விறுவிறுப்பாக போனாலும் செகண்ட் ஹாஃப் அந்தளவுக்கு விறுவிறுப்பு கொடுக்கல. ஏன்னா தேவையில்லாமல் ரசிகர்களை பயமுறுத்தணும், த்ரில்லராக காமிக்கணும்னு சொல்லி சில சீன்லாம் வலுக்கட்டாயமாக எடுத்த மாதிரி தோணுச்சு. படத்தோட நேமை வச்சும் போஸ்டரை வச்சும் இது பேய் படம்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. இந்த படத்தில் மிகப்பெரிய மைனஸாக நம்ம என்ன பார்க்குறோன்னா, அவர் ஒரே ஜேனரில் எடுக்காமல் இதை த்ரில்லராகவும் பயங்கரமாக ட்ராமாவாக ஹாரர் மூவியாக காமிக்கணும்னு நினச்சதா இதில் மைனஸாக தெரியுது. எப்படி தான் படம் எடுத்திருந்தாலும் ஆனால் கிளைமேக்ஸில் யாருமே எதிர்பார்க்காத விஷயத்தை கொண்டு வந்திருந்தார். வீடியோ பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. குறை ஏதாச்சும் இருந்தால் இந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.